சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் இப்போ இறுதிக்கட்ட ஷூட்டிங்காக நெருங்கியிருக்கு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக சொல்லப்பட்டுடுச்சு. மேலும் தமிழ் சினிமாவில் முதல் 1000 கோடி படமாக இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம். இந்த படத்தை பார்க்கிங் படத்துடைய இயக்குனரான ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் எடுக்க போகிறார் என ஒரு பக்கம் தகவல்கள் போய்கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை ஷங்கர், அட்லி போன்ற மிக முக்கியமான இயக்குனர்கள் எடுக்கலாம் என சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் ஏறக்குறைய ராம்குமார் தான் இந்த படத்தை எடுக்க போகிறதா உறுதிப்பட தகவல்கள் வந்து கொண்டு இருக்கு. கமல் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. சிம்புக்காக ஏற்கனவே ஒரு கதையை சொல்லியிருந்தார் ராம்குமார். அந்த கதையை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அந்த கதை ரஜினிக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி, ரஜினியை மீசை இல்லாத கேரக்டரை உருவாக்கி இந்த படத்தை எடுக்கிறாங்களாம். மேலும் இந்த படத்தில் சாய் பல்லவி போன்ற பெரிய நடிகைகளை தான் இந்த படத்தில் நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் டாக்ஸ் போய் கொண்டு தான் இருக்குது. இன்னொரு பக்கம் சாய் அபியாங்கர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறதாகவும் தற்போது தகவல்கள் வந்திருக்கு. கமல்ஹாசனுக்குமே இந்த கதை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சான். இந்த கதை எப்படின்னா, எப்பயும் போல் வழக்கமாக வர கேங்ஸ்டர் கதையிலிருந்து விலகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபீல் குட் எமோஷ்னல் மூவியில் நடிக்க போகிறாராம். எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் ஃபீல் குட்டாக வந்து மக்கள் மனதை கவரியுதோ, அதே போல் லோ பட்ஜெட்டில் ரஜினியை வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பட்ஜெட் மட்டுமே இந்த படத்துக்கு 30 to 40 கோடி இருக்கலாம் என சொல்லப்படுது. இதனால் கண்டிப்பாக தரமான படைப்பு தமிழ் சினிமாவுக்கு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் கமல் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இந்த படம் தரமாக தான் இருக்கும். மேலும் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் தலைவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து 50 வருஷங்கள் ஆகுது. இதனால் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தலைவர் 173 படத்தோட அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கண்டிப்பாக இந்த படத்தையும் ஏஜிங் இருக்குது. ஆனால் பார்க்கிங் படத்தை எந்த அளவுக்கு நேர்த்தியாக கையாண்டு தேசிய விருதை வாங்கியிருந்ததோ அதே போல தான் இந்த படத்தையும் எடுக்க போகிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ராம்குமார் பாலகிருஷ்ணன் மற்றும் ரஜினிகாந்த் இணைய போகிற படம் குறித்து வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.